ஹலோ மக்களே! பெடாக் மால்ல வந்து கிறிஸ்மஸ் நல்ல லைட்லாம் போட்டிருந்தாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு, நாங்க வந்து பார்சல் வாங்க போயிட்டோம். இந்த விளாக் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாயா லேபர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அன்னைக்கு எடுத்த விளாகு. கிட்டத்தட்ட 7 டேஸ் ஆகியும் இன்னும் அதை வந்து நாங்கள் அன்ராப் பண்ணவே இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு, இது தூக்கவும் முடியாதா? இவர் இருக்கும்போது தான் இது 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இது 5 கேஜினால என்னால் தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே பார்சலை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் உட்காந்து எப்போவுமே நாங்கள் அன்ராப்லாம் பண்ணுவோம். அன்பாக்சிங்லாம் பண்ணுவோம். லைட்டிங் கரெக்டாக இருக்கும். காற்று செம்மையாக வரும். யாரும் வரமாட்டாங்க 10 மணிக்கு மேலே. ரொம்ப நேரம் ஊர்க்கதை பேசிகிட்டே ஜாலியாக இருக்கலாம். ஒரு மாதிரி கோயிலுக்கு போனால் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அந்த இடத்துல அதே மாதிரி அங்கே அமைதியாகவும் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி அன்ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா, இல்லை டயர்டாக இருக்குது நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. பண்ணுங்கப்பான்னு சொன்னேன். அப்புறம் பண்ணலாம், இல்லை நீ பண்ணிவிடு அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருந்தார். சரி இன்றைக்கி வந்து இன்னொரு பார்சல் வந்துச்சு. அந்த பார்சலோடு சேர்த்து இதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போராடி நைஃப்பில் கூட அன்ட்ராப் பண்ணாமல் சிசரை வச்சு அதை குத்தி கொலை பண்ணி அது ஒரு அமக்கலம் பண்ணிவிட்டு அப்புறம் போராடி அட்லாஸ்ட்டாக அதை ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். சென்னை டிமார்ட்டில் தான் எப்போவுமே அது வந்து 1 கேஜி 100 ருபீஸ் பிங்க் சால்ட்டுன்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் வாங்குவேன். 30 கேஜிக்குமே வந்து நான் க்ரோசரிஸ் இங்கே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஷாப்பியில் வந்து பிங்க் சால்ட் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து இதில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் போட்டேன், அதுக்கப்புறம் 6 பேக்கெட் போட்டேன். இந்த வாட்டி 12 பேக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா 6 பேக்கெட் வாங்குற காசில் 12 பேக்கெட்டாக நான் வாங்கிட்டேன். உப்பு வந்து கெட்டு போகிற பொருளே கிடையாது. ஸோ வந்து ஃப்யூச்சருக்கும் சேர்த்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து 5 கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன். 4.8 கேஜி சம்திங். 6 பேக்கெட் வாங்கணும் அப்படி சொன்னோன்னா 2 லேயராக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒரு லேயர் ஓப்பன் பண்ணுறல இதுதான் வந்து கொடுப்பாங்க. நான் 2 ஆர்டர் போட்டதுனால 2 லேயராக தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு லேயர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, $5 காயின்லாம் கிளைம் பண்ண போக $3க்கு வரும். நான் இதை மொத்தமாகவே வந்து $4க்கு தான் வாங்கினேன். அதாவது $10க்கு வாங்கினா $4 மைனஸ் ஆகும். $6 பே பண்ணுற மாதிரி ஒரு வவுச்சர் இருந்துச்சு. அந்த $6ல் $2க்கு வந்து காயின் வச்சு கிளைம் பண்ணி மொத்தமாகவே நான் வந்து $4க்கு வாங்கினேன். அதாவது 5 கிலோ உப்பு டிமார்ட்டில் வாங்கியிருந்தோன்னா ₹500 ஆகியிருக்கோம்ல. இது வந்து மலேசியா உப்பா. அதுக்கப்புறம் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் நம்ம ஊர் காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 320 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். 180 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கேன். சரி ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும். சென்னையிலேருந்து கொண்டு வர லக்கேஜுக்குமே வந்து வெயிட் கம்மியாகுன்றதுனால இதை இங்கேயே வாங்கிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். டாட்டா.